மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட்? மாணிக் தாகூர் சொல்லும் சொல்லை இந்த தேர்தலில் திமுக தலைமை முற்றிலும் மறுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் தென்படுகிறது. இந்த தொகுதியை திமுகவிற்கு ஒதுக்காமல் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் அதிமுக வேட்பாளர் வெற்றி எளிதாகிவிடும் என்ற சூழல் தொகுதி முழுவதும் தென்படுகிறது. அந்த வகையில் மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில நாட்களில் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. இதுவரை எதிர்பார்க்காத அளவில் இந்த தலைமுறை உச்சக்கட்ட தேர்தல் பரபரப்பில் இப்பொழுது இருக்கிறது. தமிழகத்தில் 4 முனை போட்டி என்பது உறுதியாக தெரிகிறது. அதிலும் 3 கட்சிகள் திமுக, அதிமுக, தாவேக சரிக்கு சரியாக களத்திலும் இணையத்திலும் வலம் வருகிறார்கள். அந்த வகையில் 4 கூட்டணிகளிலும் யார் யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது என்ற உத்தேச வேட்பாளர் பட்டியலை களத்தில் இருந்து உங்கள் கிங் 360 வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், யாருக்கு கொடுத்தால் வெற்றி வாய்ப்பு என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இதனிடையே முக்கியமான கட்சிகள் எல்லாமே இன்னும் கூட்டணிகள் இறுதி செய்யாமலும் கூட்டணி சீட்டுகள் இறுதி செய்யாமலும் சீட் பேரமும் நோட்டு பேரமும் திரைமறைவில் நடந்து வருவதாக உச்சக்கட்ட பேச்சுகள் செய்தி உலகில் அடிபட்டு வருகிறது. அதே நேரத்தில் முக்கிய தொகுதிகளில் வேட்பாளர்களாக களமிறக்கப்படக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் தலைமையின் சிக்னல்களால் இப்பொழுதே தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த தாக்கம் தொகுதிகளில் இப்பொழுது தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அந்த வகையில் மதுரை வடக்கு தொகுதியை பொறுத்தவரை முழுக்க நகர்ப்புறங்களை உள்ளடக்கிய பகுதி. தல்லாங்குளம், செல்லூர், நரிமேடு மற்றும் வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம் போன்ற மாநகராட்சியின் மிக முக்கியமான பகுதிகளை இந்த தொகுதியில் அடக்கம். அரசு ஊழியர்கள், வணிகர்கள் மற்றும் நடுத்தர வர்க்க மக்கள் அதிக அளவில் வசிக்கும் தொகுதி இது. முக்குளத்தோர், யாதவர், சௌராஷ்டிரா மற்றும் பட்டியல் சமூகத்தினர் என பலதரப்பட்ட மக்களும் இங்கு வசித்து வருகிறார்கள். முக்குளத்தோர் பெரும்பான்மையாக உள்ளதால் வெற்றியை நிர்ணயிக்கும் காரணியாக இவர்களை பார்க்கலாம். யாதவர், இஸ்லாமியர், கிறிஸ்துவர்கள், முதலியார் சமூக வாக்குகளும் இந்த தொகுதியில் சற்று அதிகம். மதுரை வடக்கு தொகுதியில் உணவு பதப்படுத்துதல், ஆயத்த ஆடைகள் தயாரிப்பு நிறுவனங்கள், சிறு குறு கைத்தறி ஜவுளி உற்பத்தி நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள் அதிக அளவில் இருக்கின்றது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட தளபதி 73,000 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இவரை எதிர்த்து பாஜக சார்பில் டாக்டர் சரவணன் போட்டியிட்டு 32% வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்தை பிடித்தார். 2 லட்சத்திற்கும் சற்று அதிகமான வாக்காளர்களை கொண்ட இந்த தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட தற்பொழுது எம்எல்ஏவான தளபதிக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அவரும் தொகுதியில் பணியில் இறங்கிவிட்டதாக தெரிகிறது. நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்த தளபதி திமுகவின் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். இவர் அண்மையில் காங்கிரஸ் கட்சியை பற்றி செய்த விமர்சனம், விருதுநகர் எம்பி மாணிக் தாகூர் மதுரை வடக்கு தொகுதியை காங்கிரசுக்கு கேட்போம் என்ற பதிலடி கொடுத்திருந்தார். இதன் பின்னணியில் அவரது மாமனார் ஆலந்தூர் ரவிச்சந்திரனை நிற்பதற்கு ஏற்பாடு செய்திருப்பதாக தெரிகிறது. இருப்பினும் தளபதி இந்த தொகுதியில் போட்டியிடவே அதிக வாய்ப்புகள் உள்ளன. ஏனென்றால் மாணிக் தாகூர் சொல்லும் சொல்லை இந்த தேர்தலில் திமுக தலைமை முற்றிலும் மறுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் தென்படுகிறது. ஏனென்றால் அவரது பேச்சும் அவரது நடவடிக்கையும் திமுகவுக்கு எதிராக இருக்கிறது. அவரை கட்டம் கட்டும் பணியில் திமுக இருக்கிறது. அந்த வகையில் அவர் குடும்பத்திலிருந்து இன்று ஒருவர் எம்எல்ஏ சீட் வாங்குவதை திமுக தலைமை விரும்பாது. அதிலும் திமுகவுக்காக குரல் கொடுத்து தொண்டர்களின் செல்வாக்கோடு வலம் வரும் தளபதியை திமுக தலைமை விட்டுக் கொடுக்காது. அவர் மாவட்ட செயலாளரும் கூட. ஆதலால் திமுகவின் சார்பில் தான் இந்த தொகுதி இருக்கும் என்று நினைக்கிறார்கள். அந்த வகையில் சில மாதங்களாகவே தொடர் நலத்திட்ட உதவிகளையும் ஒவ்வொரு வார்டு வாரியாக கூட்டத்தையும் நடத்தி வருகிறார் தளபதி. திமுக பாக முகவர்கள் கூட்டத்தை நடத்தி வாக்குகளை ஒருங்கிணைக்கும் பணியும் தீவிரம் காட்டி வருகிறார். திமுக வேட்பாளராக தளபதி நிற்காமல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ரவிச்சந்திரனுக்கு இந்த தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டால் திமுகவின் உள்ளடி வேலைகள் நிச்சயம் இருக்கும் என கூறப்படுகிறது. ரவிச்சந்திரனின் வெற்றிக்கான வாய்ப்புகளை குறைக்கும் என்று பேச்சு பலமாக வலம் வருகிறது. ஏனென்றால்
திமுகவினருக்கு காங்கிரஸ் ஒரு எதிரி அல்ல. ஆனால் காங்கிரஸில் இருக்கும் மாணிக் தாகூர் போன்றவர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய தேர்தலாக இதை திமுகவின் தொண்டர்கள் கருதுகிறார்கள். இவர்களை எல்லாம் இப்பொழுதே களத்திலேயே அறுத்து எறிந்து விட வேண்டும் என்று முனைப்போடு திமுகவினர் பணியாற்ற வாய்ப்புகள் அதிகம். அதுவும் மதுரையிலும் விருதுநகரிலும் காங்கிரசும் மாணிக் தாகூரின் ஆதரவாளர்கள் என்று யாரெல்லாம் குறிப்பிட்டார்களோ அவர்களை எல்லாம் திமுக உடன்பிறப்புகள் பதம் பார்க்க தயாராக இருப்பார்கள் என்றுதான் உண்மையான கள நிலவரம் கூறுகிறது. அதிமுகவின் சார்பில் டாக்டர் சரவணன் கடந்த முறை பாஜகவின் சார்பில் இருந்தால், அதற்கு முன் திமுகவில் இருந்தார், அதற்கு முன் பாஜகவில் இருந்தார். மற்ற கட்சிகள் எல்லாம் சென்று வந்திருந்தாலுமே கூட ஒரு டாக்டராக மக்களிடம் நன்மதிப்பையும் செல்வாக்கு மிக்கவராகவுமே தொகுதிக்குள் வலம் வந்து கொண்டிருக்கிறார். மருத்துவ சேவையில் ஒரு முன்னோடியாகவே திகழ்ந்து வருகிறார். பொது வாழ்க்கையில் வந்து மருத்துவத்துறையிலும் மக்களுக்கு பயன்படும் வகையில் செய்து கொடுக்கக்கூடியவர்களில் தமிழக அளவில் டாக்டர் சரவணன் ஒரு பெயரை பெற்றிருக்கிறார். முக்குளத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த டாக்டர் சரவணன் 2011ஆம் ஆண்டு இதே தொகுதியில் திமுக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் இவருக்கு வடக்கு தொகுதியில் வாய்ப்பு தராததால் அதிருப்தியில் உடனடியாக பாஜகவில் சேர்ந்தார். 2023ஆம் ஆண்டு பாஜகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். இவர் கடந்த தேர்தலில் இதே தொகுதியில் மூர்த்தியை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியை தழுவியவர். இருப்பினும் மீண்டும் இதே தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு கேட்டு வருகிறார். இவர் கடந்த சில மாதங்களாகவே தொகுதியில் உள்ள அடிப்படை பிரச்சனைகள் குறித்து பொதுமக்களிடம் நேரடியாக கேட்டு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து அதனை சரி செய்து வருகிறார். சூர்யா என்ற அறக்கட்டளை மூலம் ஏழை மக்களுக்கு மருத்துவ வசதி செய்து வருகிறார். அது மட்டுமின்றி கடந்த சில நாட்களாகவே சரவணா கிச்சன் என்னும் நடமாடும் மலிவு விலை உணவகத்தை தனது தொகுதியில் நடைமுறைப்படுத்தியுள்ளார். இவர் கடந்த 5 ஆண்டுகளில் 3 கட்சிகளுக்கு மாறியவர் என்பதால் இவர் மீது நடுநிலை வாக்காளர் அதிருப்தியில் உள்ளனர். மேலும் இவரது வளர்ச்சி அதிமுகவின் ஒரு பிரிவினருக்கு பிடிக்கவில்லை என்பதும் கூடுதல் தகவல். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கட்சியின் மாவட்ட செயலாளர் தங்கபாண்டி போட்டியிட விரும்புவதாக கூறப்படுகிறது. நீண்ட காலமாகவே தளபதி விஜயின் மக்கள் இயக்கத்தில் மதுரை மாவட்ட தலைவராக இருந்த இவர் தற்பொழுது தாவேகாவின் மாநில அளவில் பொறுப்பை பெற்றுள்ளார். தாவேகா கட்சியின் மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளரான இவர் மதுரை தெற்கு மற்றும் மதுரை மத்திய தொகுதிகளுடன் சேர்ந்த மதுரை வடக்கு தொகுதியின் சில வார்டுகள் மற்றும் மேற்கு தொகுதி பகுதிகளையும் ஒருங்கிணைக்கிறார். கட்சியின் கிளைகளை உருவாக்குதல், கொடியேற்றுதல் மற்றும் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்குதல் போன்ற பணிகளை முன்னின்றி சிறப்பாக நடத்தி வருகிறார் தங்கபாண்டி. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சியின் விசில் சின்னம் மற்றும் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வீட்டுக்கு வீடு பிரச்சாரத்தை மிக சிறப்பாக நடத்தி வருகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருநாவுக்கரசு வேட்பாளராக களமிறக்கப்படுகிறார். மதுரை மண்டலத்தில் ஒரு முக்கிய நிர்வாகி ஆவார். கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் மதுரை மேற்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட அனுபவம் கொண்டவர். 2021 தேர்தலில் அன்பரசி கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்ட நிலையில் இந்த முறை திருநாவுக்கரசுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தொகுதியில் உள்ள செல்லூர் கண்மாய் தூர்வாரப்படாமல் உள்ளது. சாலைகள் சீரமைப்பு பணிகள் மிகப்பெரிய தொய்வில் இருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளது. கழிவுநீர் கால்வாய் பிரச்சனை இந்த தொகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சாலைகள் முறையாக இல்லாததால் மழைக்காலங்களில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதிப்படும் நிலை தொடர்கிறது. மேலும் புறநகர் பகுதியில் பல இடங்களில் குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதால் காவல்துறை பூத் அமைத்து கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தொகுதி முழுவதும் வலுத்துள்ளது. இந்த தொகுதியில் கடந்த முறை வென்ற திமுகவின் எம்எல்ஏ தளபதி நிர்வாகிகளுடன் அடிக்கடி ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி ஆங்காங்கே தினமும் நலத்திட்ட உதவிகள் பொதுகள் மக்களுக்கு வழங்கி வருகிறார். திமுகவின் மாவட்ட செயலாளராகவும் இருப்பதால் கூட்டணி கட்சியுடன் இணக்கமாக உள்ளார். மேலும் 1 வருடங்களுக்கு முன்பாகவே இவர் தனது தேர்தல் பணியை தொடங்கிவிட்டார். இந்த தொகுதியில் உள்ள மாநகராட்சி கவுன்சிலர்கள் இவருக்கு பக்க பலமாக இருப்பது கூடுதல் பலமாக இருக்கிறது. இந்த தொகுதியை திமுகவிற்கு ஒதுக்காமல் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் அதிமுக வேட்பாளர் வெற்றி எளிதாகிவிடும் என்ற சூழல் தொகுதி முழுவதும் தென்படுகிறது. இந்த தொகுதியின் வெற்றி முக்கிய கட்சிகளின் கூட்டணி சார்பில் யார் யாரெல்லாம் போட்டியிடுகிறார்கள் என்பதை பொறுத்தே கணிக்க முடியும். அதுவரை காத்திருப்போம், வாருங்கள். இதுபோன்று தமிழகம் முழுவதும் உள்ள தேர்தல் கள நிலவரங்களை உடனுக்குடன் காண கிங் 360யோடு இணைந்திருங்கள். இந்த தொகுதியிலேயே நாங்கள் விடுபட்டிருந்து வேறு ஏதேனும் போட்டியிட வாய்ப்பு இருந்தால் அவர்களை கமெண்ட் பகுதியில் போட்டோ மற்றும் அவரது பெயர் முழு விவரங்களை பதிவிடுங்கள். மேலும் தமிழகத்தில் பல எம்பி எம்எல்ஏக்களை உருவாக்கிய கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய அப்டேட்டுகளுடன் இப்பொழுது இருக்கிறது. உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றியை உறுதி செய்து கொள்ள கிங் 360 தேர்தல் வியூக பணிகளை பயன்படுத்திக் கொள்ள கீழுள்ள லிங்கில் இணைந்திடுங்கள்.
தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.